உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமீர் ரிஸ்வி அனைவராலும் பேசப்பட்டு வரும் கிரிக்கெட் வீரராக மாறி வருகிறார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL தொடர்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீரராக கருதப்படுகிறார். குறிப்பாக உள்நாட்டு தொடர்களில் தொடர்ந்து ரன்கள் அடித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். தனது அசாத்திரமான பேட்டிங் மூலம் எதிரணிகளை கலங்கடித்தார். கடந்த ஆண்டு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் சமீர் ரிஸ்வி. ஆனால் இந்த ஆண்டு மெகா ஏலத்தில் அவரை சென்னை அணிக்கு எடுக்கவில்லை. சமீபத்தில் நடைபெற்ற KNL நாயுடு டிராஃபியில் உத்தரப்பிரதேச அணியை 798 ரன்கள் வரை கொண்டு சென்று சாதனை படைத்துள்ளார். IPL 2024 மினி இடத்தில் சமீர் ரிஸ்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரூபாய் 8 கோடி ஏலத்தை எடுத்தது. ஆனால் கடந்த ஆண்டு முழுவதும் சென்னை அணிக்காக அவர் பெரிதாக ரன் அடிக்கவில்லை. ரஷீத் கான் ஓவரில் தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் அடித்தாலுமே தொடர்ச்சியாக ரன்கள் அடிக்க சிரமப்பட்டார். இதனால் IPL 2025 மெகா ஏலத்தில் சென்னை அணி அவரை மீண்டும் எடுக்கவில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை ரூபாய் 95 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தது. அதன் பிறகு உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார். சமீர் ரிஸ்வி 2021 ஆண்டு உள்நாட்டு தொடர்களில் விளையாடி வருகிறார். உத்தரப்பிரதேச அணிக்காக விளையாடி வரும் ரிஸ்வி ஒரு சிறந்த பேட்டர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார். KNL நாயுடு போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சமீர் ரிஸ்வி 159 பால்களில் 21 பவுண்டரிகள் மற்றும் 20 சிக்ஸர்கள் உட்பட 164.78 ஸ்ட்ரைக் ரேட்டில் 272 ரன்களை விளாசியுள்ளார். இவரது பர்ஃபார்மை பார்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் உள்ளனர். ஒரு மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 3 முறை இரட்டை சதங்களை அடித்துள்ளார் ரிஸ்வி. 2024 டிசம்பர் மாதம் நடைபெற்ற 23 வயதுக்கு உட்பட்ட ஸ்டேட் போட்டியில் இரட்டை சதம் அடித்திருக்கிறார்.